ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திக் ஃபேஷன். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி போகிறதுன்னு பார்த்துடலாமா? அண்ட் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் ஃப்ரீ ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸ் பேசிக் லெவல் போயிட்டுருக்கு. தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். பட்டன் ஹோல் ஸ்டிச் போடுறதுக்கு இந்த மாதிரி பேரலாக 2 லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது வந்து ஃபஸ்ட்டு லைன், செகண்ட் லைன் அந்த மாதிரி நீங்கள் அஷ்யூம் பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் பட்டன் ஹோல் ஸ்டிச் போடுறதுக்கு மேலேருந்து த்ரெட்டை வெளியே எடுத்துக்கலாம், கீழேருந்து த்ரெட்டை வெளியே எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் மேலேருந்து எடுக்கிறேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு லைன் மேலேருந்து நான் த்ரெட்டை வெளியே எடுத்துட்டேன். இப்போ செகண்ட் லைனுக்கு கொஞ்சம் மேலே, அதாவது வந்து ஒரே ஒரு ஸ்டெப்பு மேலே நான் பஞ்ச் பண்ணிக்கிறேன். பஞ்ச் பண்ணி த்ரெட்டை வெளியே எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இப்போ நம்ம குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போட போகிறோம். அது வந்து லைன் மேலேயே போட போகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு செயின் வந்து சைடில் கொடுத்துக்கலாம். இது அப்படியே தூக்கிட்டு போய் ஃபஸ்ட்டு லைனில் போட போகிறோம். இது அப்படியே கீழே இழுத்திங்கன்னா ஒரு நாட் ஃபார்ம் ஆயிரும். ஓகேவா? இது அப்படியே பின்னாடி ரிவர்ஸில் கொண்டு போயிட்டு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச். நெக்ஸ்ட்டு செயின் கண்டினியூ பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணியே போடுங்க. இது அப்படியே தூக்கிட்டு போய் மேலே போட போகிறோம். த்ரெட்டு ட்விஸ்ட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. அப்படியே நம்ம நீடில் கீழே இழுத்தோம்னா நாட் ஃபார்ம் ஆயிரும். குட்டியாக ஒரு லாக் செயின். நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சு. இது அப்படியே தூக்கிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு லைனில் பஞ்ச் பண்ணி கீழே எடுத்துகிட்டு வந்து அப்படியே குட்டி லாக் போடுறோம். இது அப்படியே சைடில் எடுத்துகிட்டு போயிட்டு செகண்ட் லைனை செயினை கண்டினியூ பண்ணுறோம். அதை அப்படியே தூக்கிட்டு போயிட்டு மேலே பஞ்ச் பண்ணணும். இப்போ அந்த நாட்டு வந்து ஒரு சிலருக்கு மட்டும் கரெக்டாக வராது, அது போக போக வந்துடும். இப்போ பாருங்கள், மேலே பஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம கீழே இழுக்கும்பொழுது எப்படின்னா வந்து கரெக்டாக லாக் பண்ணுறாங்கிறது பாருங்கள். அவ்வளோதான். ஓகேவா? குட்டி லாக் போட்டுருங்க. அந்த நாட்டு வந்து கரெக்டாக டைட்டாக விழுகணும். இல்லைன்னா நீங்கள் ஃப்ரேம்லேருந்து கிளாத்தை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அது லூஸ் அடிக்கும். இப்போ பட்டன் ஹோல் ஸ்டிச். ஓகேவா? இதுவுமே ஒரு அவுட்லைன் ஸ்டிச்சு தான். இந்த அவுட்லைன் ஸ்டிச்சு எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர்த்துக்கு டவுட்டாகவே இருக்குது. ஓகேவா? நீங்கள் வந்து இப்போ ஒரு ப்ளவுஸ் போடுறீங்க. இந்த மாதிரி ப்ளவுஸோட நெக்குன்னு வச்சுக்கோங்களேன் பின்னாடி. இப்போ சரி த்ரெட்டில் இந்த மாதிரி 3 லைன் ஸ்டார்டிங்கில் கொடுத்துட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம த்ரெட் ஒர்க் பண்ணுற ஒர்க் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த அவுட்லைன் ஸ்டிச்சஸ் எல்லாமே கொடுக்கலாம். ஓகேங்களா? அதுக்காக தான் வந்து இந்த அவுட்லைன் ஸ்டிச்சஸ். ஓகே, இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சு இந்த அவுட்லைனை தவிர வேறு எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா, நம்ம ஸ்டோன் செயின் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சை யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து ஹாஃப் லோடு ஸ்டிச்சு டைப் 2 இதை பேஸாக வச்சு தான் யூஸ் பண்ணுவோம். அதனால் வந்து இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். இதை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் லீஃப் ஃபில்லிங் எல்லாமே நீங்கள் போட முடியும். ஓகேவா? பட்டன் ஹோல் ஸ்டிச்சும் டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சும் ரொம்ப 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 பேஸான ஒரு ஸ்டிச்சு. ஓகேவா? கிளியர்? நெக்ஸ்ட்டு இப்போது 2 லைன் நம்ம போட்டுக்கிறோம். போட்டுட்டு மேலேருந்து எடுத்துக்கலாம், கீழேருந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ மேலேருந்து நம்ம த்ரெட் எடுத்து கீழே இழுத்தோம்னா கீழே இந்த இடத்துல ஒரு நாட் ஃபார்ம் ஆகும். அப்புறம் குட்டியாக ஒரு லாக் செயின் போடுறோம். அதை அப்படியே தூக்கிட்டு போய் சைடில் இன்னொரு செயின் போடுறோம். அதை அப்படியே மேலே தூக்கி ஃபஸ்ட் லைனில் போடுறோம். போட்டுட்டு கீழே இழுத்தோம்னா இங்கே ஒரு நாட் ஃபார்ம் ஆயிரும். கீழேயே ஒரு குட்டி லாக் போடுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு செயின் மேலேருந்து கீழே இழுத்தோம்னா லாக்கு, அப்புறம் குட்டி லாக்கு. ஓகேவா? இது அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். இதோட ஸ்ட்ரக்சர் வந்து பா ஷேப்பில் இருக்கும். ஓகேவா? இப்போ தூக்கி மேலே போட்டுட்டு இது அப்படியே கீழே இழுக்கிறோம். இழுத்தோம்னா நாட் ஃபார்ம் ஆயிரும். இப்போது மேலே வந்து ஹோல்ஸ் வந்து லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் எல்லாமே கொடுக்கும்போது நம்ம அவுட்லைன் கொடுப்போம். ஓகேவா? நீங்கள் இது போட்டுட்டு
நீங்கள் வந்து சுற்றியும் செயின் ஸ்டிச் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா தான் அது கரெக்டாகும். இப்போ நான் போடுறத நீங்கள் கரெக்டாக வாட்ச் பண்ணுங்கள். கீழே வந்து த்ரெட்டை எக்காரணத்தை கொண்டும் டைட்டாக பிடிச்சிக்க கூடாது. டைட்டாக பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக கிளாத்து ஷ்ரிங்க் ஆகும். ஓகே, நம்ம போட்டு முடிச்சிட்டோம். இப்போ நான் என்னாட் போட்டு இதை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து இதை நீங்கள் சென்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அவுட்லைன் செயின் ஸ்டிச் கொடுத்து தான் சென்ட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம சர்க்குலர் ஷேப்பில் பட்டன் ஹோல் ஸ்டிச் போட போகிறோம். அதுக்கு நீங்கள் காயின் வச்சு இந்த மாதிரி ரவுண்ட் போட்டுக்கோங்க. நடுவில் போடுறது வந்து கொஞ்சம் பெருசாகவும் இருக்கலாம், இதே அளவு இருந்தாலும் இருக்கலாம். ஓகேங்களா? ஆனால் இதுக்கு நடுவில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இன்னர் ரிங்கில் இருந்து நம்ம த்ரெட்டை வெளியே எடுத்து அவுட்டர் ரிங்கில் நம்ம பஞ்ச் பண்ணுறோம். இதை வந்து நீங்கள் ஃப்ளவர் ஷேப்க்கெல்லாம் கொடுக்கலாம். ரொம்பவே அழகான ஒரு ஸ்டிச்சு. இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளே பஞ்ச் பண்ணி த்ரெட்டை கீழே எடுத்து லாக் பண்ணிவிட்டு ஒரு குட்டி லாக் கொடுக்குறோம். ஓகேவா? திருப்பி ஒரு செயினு. இதை அப்படியே தூக்கிட்டு போய் இன்னரில் ரிங்கில் கொடுத்துட்டு இதை அப்படியே தூக்கி கீழே லாக் பண்ணிவிட்டு குட்டி லாக் பண்ணுறோம். ஓகேவா? இது வந்து அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுக்கணும். ரொம்ப லென்த்தாக கொடுத்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப் வராது. இந்த ஷேப்புக்குமே நீங்கள் உள்ளே இருக்கிற ரிங்கில் வந்து அவுட்லைன் கொடுக்கணும். அது வந்து சரி த்ரெட்லேயும் கொடுக்கலாம், சில்க் த்ரெட்லேயும் கொடுக்கலாம். ஏன்னா நீங்கள் செயின் ஸ்டிச் கொடுத்தாதான் வந்து அந்த ஹோல் எல்லாமே வந்து தெரியாது. அதுக்காக தான் நம்ம அவுட்லைன் கொடுக்குறோம். ஓகே, நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ எண்ணாட் போட்டு முடிச்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த சென்டர் இதில் இருக்கிற கேப்புக்கு நீங்கள் வந்து இதில் மிரர் ஒர்க் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம், பீட் ஒர்க் கொடுக்கலாம். நான் வந்து சிம்பிளாக அவுட்லைன் போட்டு ஒரு 3mm பீடு வச்சு முடிச்சுக்கிட்டேன். நீங்கள் வந்து இதில் வந்து க்ரியேட்டிவ் பண்ணலாம், சுகர் பீட் கொடுக்கலாம், இல்லை ஃபிட்டிங் ஸ்டோன் ஃபிட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.